காங்கிரஸில் வந்து அதிருப்தி குரல் எல்லாரும் எழுப்பி ராகுல் காந்தி ஒரு அட்டெம்ப்ட் எடுப்போம், இந்த 18 பேர் எம்எல்ஏக்கள் ஒரு அதிகாரமா இல்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரே பாரதிய ஜனதாவில் வந்து சேர்றாருன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மென் சங்கீதம் பேசுறது குழு அமைச்சிட்டாங்கனால என்ன அர்த்தம்? இது நம்மளை விட காங்கிரஸ்காரங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாலினையும் பார்த்துருக்காரு. எந்த ஒரு வாக்கு வங்கியும் இழப்பதற்கு திமுக வந்து தயாராக எப்படி போனாலும் சரி, தனியாக நின்னாலும் சரி, அவங்க ஜெயிக்கணும். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இடதுசாரி செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜித். நீண்ட காலத்துக்கு முன்னாடியே திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு வந்து பிப்ரவரி 22 கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டணி பேச்சு தொடங்கப்பட்டிருந்தாலும் இன்னும் திமுக காங்கிரஸ்க்குள்ளான அந்த தொகுதி பங்கீடுக்கான பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு சார். 32 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் பண்றாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு வரைக்கும் கேட்கறாங்க. ஆனால் திமுக சைடிலிருந்து அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, குறைந்தபட்சம் 25, 27 அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல தான் சார் நிற்கிறாங்க. இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாத எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க. கூட்டணியை விட்டு அவங்க வெளியே போகிறதில்ல. இதற்கு முன்னாடி மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேரும் திரும்ப திரும்ப அவங்க வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசினாலும் அது ஒரு 2 பேருனுடைய கருத்து தான். மிச்ச எம்பிக்கள், அப்புறம் எம்எல்ஏக்கள் 18 பேர், மற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ப. சிதம்பரம், பீட்டர் அல்ஃபோன்ஸ், கோபண்ணா, இவங்க எல்லாருமே வந்து திமுக கூட்டணியை தான் ஆதரித்தாங்க. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு மாணிக்கம் தாகூர் பேசுகிறத வச்சுட்டு காங்கிரஸில் ஒரு பெரிய அதிருப்தி குரல் நிகழ்வது போல் ஒரு சித்திரத்தை வந்து காமிச்சாங்க. அது வந்து உண்மை இல்லை. காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியில் தான் இருக்குது. இப்போ மாணிக்கம் தாகூர் வந்து அவர் எம்பி, 2 தடவை எம்பி ஆகிட்டார். இனிமேல் அவர் வந்து சீட்டு கிடைக்கிறது சந்தேகம். அவருக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் அவர் பேசுகிறார். பிரவீன் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் போன வாட்டி மயிலாடுதுறையில் எம்பி சீட்டு கேட்டு முடியாதுன்னு மறுத்து அப்புறம் தான் வேற ஒரு பெண்ணை நிறுத்தி அவங்க ஜெயித்தாங்க. அந்த கோபம் அவருக்கு. அவர் ராகுல் காந்தியோட அந்த தரவுகள் பகுப்பாய்வு பிரிவினுடைய தலைவராக இருக்கிறதுனால ராகுல் காந்தியோட அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. இப்போ ராகுல் காந்திகிட்ட டேட்டாலாம் போட்டு இப்போ எஸ்ஐஆர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பங்கும் இருக்கிறது. அதனால் ராகுல் காந்தி அப்படியா, நீ இவ்வளோ டேட்டா வருதா, விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு இருக்குதா அப்படின்னு நம்பரில் சரி நம்ம என்னென்னு யோசிப்போன்னு பொதுவாக சொல்லியிருக்கலாம். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இருக்கிற தலைவர்கள், அதாவது இன்றைக்கி பிஜேபிக்கு கட்சி மாறி வருபவர்கள் அதிகம் பேர் யார் வராங்கன்னு சொன்னால் வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியில் தான் வராங்க. ஒரு 100 பேர் கட்சி மாறினாங்கன்னா அதில் ஒரு 50 பேர் காங்கிரஸ் கட்சியில் தான் வராங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மென் சங்கிகளாக இருக்கிறாங்க. வன் சங்கிகள் வந்து பிஜேபின்னா, மென் சங்கி வந்து காங்கிரஸ். அப்போ நீங்கள் இப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவரோ ஒரு பிரமுகரோ பிஜேபியில் சேருவார்ன்றதை வந்து அரிதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஓரளவு வந்து ஐடியாலஜியோட சம்மந்தப்பட்டதாக அது நெருக்கமாக இங்கே இருக்கிறாங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்துத்துவா கருத்துக்களோட தான் நெருக்கமாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இப்போ அஸ்ஸாமில் வந்து முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாஸ் இருக்கார். அவர் வந்து காங்கிரஸினுடைய மாநில தலைவர் வந்து பிஜேபியில் சேர போகிறதா சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே ராகுல் காந்தி ஃபோனை போட்டு அவர்கிட்ட பேசியிருக்காரு. பிரியங்கா காந்தி நேர்லேயே போயிருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார். அப்போது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரே பாரதிய ஜனதாவில் வந்து சேர்றாருன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் லட்சணம் என்ன அப்படின்றது. சார், தமிழ்நாட்டில் வந்து உறுதியாக வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறீங்க. ஆனால் முன்னாடி முதலமைச்சர் சந்திச்சு நைட்டு பேசுகிறாங்க. இப்போ வேணுகோபாலாக இருக்கட்டும், செல்வத்தை சந்திச்சு பேசிய பிறகும் அடுத்த நாள் திரும்பி கனிமொழி கூட சந்திச்சு பேசக்கூடிய சூழல் ஏன் சார் உருவாகுது? இல்லை,
வழக்கமாக சீட் ஷேர் பேச்சுவார்த்தை என்பது அப்படி தாங்க நடக்கும். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொள்கை ரீதியான சண்டை எதுவும் இல்லை. ராகுல் காந்தியும் வந்து தனியாளாக அங்கே பேசிகிட்டு இருக்கார் வட இந்தியாவில். இந்துத்துவா எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து, பாசிசத்தை எதிர்த்து அவர் தனியாளாக பேசிகிட்டு இருக்கார். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி மட்டுமல்ல, அதற்கு பின்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதாவது மற்ற எதிர்கட்சிகள் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி மட்டும் இருக்கக்கூடிய குஜராத்து, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இங்கெல்லாம் அப்புறம் வந்து உத்தரகண்டு, இங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து மொத்தமாக போயிட்டாங்க. பல பேர் பிஜேபிக்கு போயிட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு எந்த வெற்றியும் வந்து தரிசிக்கலை. அப்படி இருக்கும்போது இங்கே திமுகவை பகைத்து கொண்டு அவர்கள் போனால் அது ஒரு தற்கொலை பாதையாக தான் இருக்கும். நான் சொல்ல வர பாயிண்ட், மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய 2 பேர்னால இந்த பிரச்சனை வரப்போகிறதில்லை. மற்றபடி தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே ஒரு அதிகபட்ச பேரத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்க பேசி அவங்களும் டேட்டா எடுத்துகிட்டு வருவாங்க. திமுகவும் டேட்டாவை முன்வைக்கும். அவங்க வந்து எவ்வளவு வாக்கு இருக்குது, என்ன ஏது பேசி வந்து ஒரு முடிவுக்கு, ஒரு நம்பருக்கு வந்து அரைவாவாங்க. அது கொஞ்சம் நாள் எடுக்கும். இது ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம்தான். காங்கிரஸ் கட்சி கூடுதலாக எம்எல்ஏக்கள் சீட்டு கேட்குறதும், ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்குறதும் வந்து உண்மைதான். ஆனால் திமுகவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், புதிதாக மக்கள் நீதி மையம் சேர்ந்துருக்காங்க, இந்த தேமுதிக சேர்ந்துருக்குது, இன்னும் பல சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்துருக்காங்க. இது ஒரு 4 முனை போட்டி, கடுமையான 3 முனை போட்டி என்ற சூழலில் எந்த ஒரு வாக்கு வங்கியும் இழப்பதற்கு திமுக வந்து தயாராக இல்லை. அப்போது புதியவர்கள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து சீட்டு வந்து கொடுத்து தான் ஆகணும். அப்போ பேச்சுவார்த்தையை திமுக எப்படி ஆரம்பிக்கும்? புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் நாங்களும் கூட சீட்டுகளை ஓரளவு குறைத்தாலும் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த நிலைமை வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆல்ரெடி எல்லாமே 6 இந்த மாதிரி தான் போட்டிட்டு இருக்காங்க. கூடுதலாக விசிக்கலாம் டபுள் டிஜிட் கேட்பண்ட்டாங்க. இப்போ சிபிஎம் பண்ணுறது டபுள் டிஜிட் கேட்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது போட்டிக்கிட்டு 6 தொகுதியை வந்து குறைச்சிக்கிட்டு அப்படி போட்டிடுவாங்களா கூட்டணி கட்சிகள்? அது குறைச்சிக்குவாங்க, அல்லது அதே சீட்டு கொடுப்பாங்க, அதில் ஒரு சீட்டு கூட கொடுப்பாங்களான்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் நான் சொல்ல வர்றது, பொதுவாக எல்லாரும் நிறைய சீட்டு தான் வந்து கேட்பாங்க. ஆனால் உடன்படிக்கை முடிவானது பிறகு அது வந்து குறிப்பிட்ட நம்பரில் தான் வந்து முடியும். இப்போ பொதுவான அப்சர்வேஷன்லேருந்து பார்க்கும்போது திமுக கூட்டணியில் வந்து பழைய கட்சிகளும் சரி, திமுகவும் சரி, புதிய கட்சிகளுக்கு வந்து இடம் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் வந்து ஏற்கனவே போட்டியிட்ட இடம் அதுலேருந்து 1-2 கூட குறைய இருக்கலாமே தவிர பெரிய அளவுக்கு அதுலேருந்து ஜம்ப் ஆக முடியாது. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப இழுக்காமல், அவங்க அந்த பேச்சுவார்த்தை குழுவே பிப்ரவரி 22 தாமதமாக வைப்பதற்கு காரணமே, ஊடகங்களுக்கு வந்து வெறும் வாயில் அவல் கொடுத்து வந்து இதை பேசக்கூடாதுன்றதுக்காக டக்குன்னு ஒன்று முடிச்சு விட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் லேட்டாக வந்து அமைச்சாங்க. ஒரு பேக் சேனலில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும். அஃபிஷியலாக பேசும்போது டக்குன்னு ரிசல்ட் அறிவிக்கிறது போல தான் வந்திருக்கும். இப்போ முஸ்லீம் லீக்கோ, மதிமுகவோ, விசிகாவோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இதெல்லாம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ்லேயும் வந்து பேசுவாங்க. அதனால் அது ஒரு முடிவுக்கு வந்துடும். பத்திரிகைகள்லாம் அது ஒரு பெரிய காங்கிரஸ் முரண்டு பிடிக்கிறது, அவர் வந்து கிரீஷ் சோடங்கர் வந்து அதிகம் கேட்குறாரு, ராகுல் காந்தி அதை வந்து கேட்டிருக்காரு, ராகுல் காந்தி கோபத்தில் இருக்கிறாரு, இப்படிலாம் வந்து கிளப்பி விடுறாங்களே தவிர ஒட்டுமொத்த இந்திய சூழல், அதில் உள்ள பிஜேபியினுடைய பலம், ஒரு பாசிசத்தினுடைய அபாயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதில் இந்தியா கூட்டணியின் அவசியம் என்ன? இங்கே 40 எம்பிக்களை வழங்கியது வந்து தமிழகம். அப்போ இந்த எம்பிக்களுடைய இது வந்து நமக்கு வேணுமா? 2029 தேர்தலில் அது வேணும்னு சொன்னால் இந்த கூட்டணியில் தான் இருக்கணும். பிஜேபியை எதிர்த்து வந்து விஜய் வந்து பேசுகிறதே இல்லை. அப்படி ஒரு மண்குதிரையை நம்பி வந்து நம்ம போக முடியுமா? இந்த பிரச்சனைகள்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படி போகிறதுக்கு வழி இல்லை. இவங்களே இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நம்பருக்கு வந்து அரைவாரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பத்திரிகைகள் தான் அதை பெரிதுபடுத்துகிறாங்க. ஒரு கால் இப்படி ஒரு கற்பனையாக வச்சுக்குவோம், காங்கிரஸில் வந்து அதிருப்தி குரல் எல்லாரும் எழுப்பி கேட்ட சீட்டு வரல, அதனால் தாவேக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதனாலேயும் ஒரு பெரிய இழப்பு வந்துடாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் கடந்த 10-15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா ஓரளவு வளர்ந்துருக்கிறது, வேலை செஞ்சுருக்குன்னா அந்த வேலையை காங்கிரஸ் பண்ணியிருக்குதா? காங்கிரஸ் ஏதாவது நாட்டையே உலுக்கி பார்க்கக்கூடிய போராட்டங்களை, ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்தில் நடத்தியிருக்கா? இப்போ திமுக வந்து பாக முகவர் மாநாடு, இளைஞரணி மாநாடு,
மகளிர் அணி மாநாடு இதை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ வந்து பெண்கள் வந்து திமுகவில் ஒரு ஒரு உள்ளூர் பிரிவில் 10 பெண்கள் கொண்ட ஒரு குழு 40 குடும்பங்களை பார்க்கணும். திமுகவினுடைய நலத்திட்டங்கள்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் திமுக வந்து உங்களுக்கு இந்த நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்குன்னு வீடு வீடாக வந்து சந்திக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து மேலேருந்து அவங்க மக்களை சந்திக்கின்ற அந்த ப்ரோக்ராமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் இது வரைக்கும் பூத் ஏஜெண்ட் மாநாடு போட்டிருக்குதா, இளைஞர் அணி மாநாடு போட்டிருக்குதா, மாணவர் அணி மாநாடு போட்டிருக்குதா, இல்லை ஏதாவது பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்குதா? அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ தொண்டர்கள் இல்லை, கட்டமைப்பு இல்லைன்ற போது ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயத்தில் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர, இப்போ 2014 தேர்தல் எடுத்துங்க. 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. அப்போ அவங்க வாங்கின சதவீதம் வந்து 4% தான். இவ்வளோ தான் அவங்களுடைய ஓட் பேங்க். அது இப்போ இன்னமும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். அப்போ திமுகவினுடைய துணை மற்ற கூட்டணி கட்சியினுடைய துணையோட மட்டும்தான் காங்கிரஸ் வந்து ஜெயிக்க முடியுமே தவிர, அவங்க விஜய் கட்சியை நம்பி போனாலும் சரி, தனியாக நின்னாலும் சரி, அவங்க ஜெயிக்க முடியாது. கன்னியாகுமரி ஒரு மாவட்டத்தை தவிர காங்கிரஸுக்கு வந்து எங்கேயும் பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் வந்து இல்லை. ஒரு தொகுதிக்கு 1000-2000 பேர் இருந்தாலே அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ எந்த கட்டமைப்பையும் கட்டாமல் அதை வந்து வளர்க்காமல், இப்போ ராகுல் காந்தி பிரச்சனை என்னென்னா, அவர் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. பாராளுமன்றத்திலே வெளியோ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வட இந்தியாவில் வந்து தலைவர்கள் யாரும் இல்லை. தென்னிந்தியாவில் வந்து இருந்தால் கூட இப்போ மோடி அமித்ஷா எத்தனை வாட்டி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ராகுல் காந்தி வந்திருக்காரா? இங்கே வந்து இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி பெறணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரம் வந்து பண்ணலாம்ல. அப்போ வந்து அவங்களுடைய உழைப்பு வந்து இங்கே காங்கிரஸில் வந்து குறைவாக இருக்குது. அதனால் ஒரு கால் வந்து அப்படி போனாலும் கூட பெரிய பிரச்சனை இல்லை. அது காங்கிரஸுக்கு தான் ஒரு அழிவை தேடி தரும். இது நம்மளை விட காங்கிரஸ்காரங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ப. சிதம்பரம், பீட்டர் அல்போன்ஸு, கோவண்ணா, செல்வ பெருந்தகை இது மாதிரி சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே திமுக கூட்டணியை தான் வந்து வலியுறுத்துகிறாங்க. மறைமுகமாக மாணிக்கம் தாகூரை வந்து கண்டிக்கிறாங்க. இப்போ சோனியா காந்தியெல்லாம் வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. திமுக கூட்டணியை விட்டுட்டு போகிறத முடிவு வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி ஒரு அட்டம்ப்ட் எடுப்போம், கூட வந்தால் நமக்கு நல்லது தானே அப்படின்னு வந்து நினைக்கிறார். இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 18 பேர் இருக்கிறாங்க. இந்த 18 பேர் எம்எல்ஏக்கள்ன்றது ஒரு அதிகாரமாக இல்லையா? இப்போ இவர்கள் தொகுதியில் திமுக அரசிட்ட கேட்டு திமுக அரசு ஏதாவது செய்யாமல் இருந்திருக்குதா? அப்படி ஒரு எம்எல்ஏ கூட சொல்லலை. தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் வேணும்னு கேட்டிருக்காங்களோ அதை திமுக வந்து செய்திருக்கிறது. அப்போ எம்எல்ஏ எம்பின்றதே ஒரு அதிகார பதவி தான். அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டே மக்களுக்கு நீங்கள் நிறைய நல்லது வந்து செய்ய முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்குறது அப்படின்றது வந்து ஒரு செயற்கையாக இருக்குது. தன்னுடைய பலத்தை மீறி அதை வந்து மிகை மதிப்பீடு செய்து அவங்க வந்து கேட்குறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது காங்கிரஸ் கேட்கவில்லை. காங்கிரஸில் 2 பேர் கேட்குறாங்க. அந்த 2 பேருக்காக ஒட்டுமொத்த காங்கிரஸ் வந்து தன்னுடைய மதிப்பையோ சுயமரியாதையோ தன்னுடைய எதிர்காலத்தையோ அடகு வைக்க மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு. காங்கிரஸ் கேட்கலன்றீங்க, ஆனால் மேலிடம் ராகுல் காந்திகிட்ட இருந்து இதுக்கு எந்த எதிர்ப்புமே இது வரைக்கும் வரலையே. அதே சமயம் ஆதரவாக அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் விடலையே. அல்லது ராகுல் காந்தி பேச அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் எல்லா எம்பிக்களும் பேசணும்ல. இப்போ 9 எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவ்வளோ பேர் ஏன் பேசலை? 18 எம்எல்ஏக்கள் ஏன் பேசலை? செல்வ பெருந்தகை ஏன் பேசலை? அப்போ அவங்களாம் ராகுல் காந்தி சொன்னார்னா பேசியிருக்கணும்ல. அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க? அப்போ அவங்களுக்கு ரியாலிட்டி வந்து தெரியுது. ராகுல் காந்தியும் அஃபிஷியலாக அப்படி வந்து சொல்லலை. நமக்குள்ள கேள்வி அதுதான் சார். ஒன்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு வேண்டும்ங்கிற ஒரு கருத்து சொல்லணும், இல்லை வேண்டாம் கருத்து சொல்லணும். ரெண்டுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கிறது நம்ம கேள்வி எழுப்புது. காங்கிரஸ் மேலிடம் ஏன் இதுக்குள்ளே தலையிட மாட்டுது அப்படிங்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சிட்டாங்க. திமுக வந்து தாமதமாக குழு அமைச்சது. பிப்ரவரி 22 தான் அமைச்சது. அவங்க மரபுப்படி முதல்ல சின்ன கட்சிகள்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் தான் காங்கிரஸுக்கு வந்து வருவாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுகிறது குழு அமைச்சிட்டாங்கனால என்ன அர்த்தம்? அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதான் அர்த்தம். வேணுகோபால் பொதுச் செயலாளர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன சொன்னார்? கூட்டணி குறித்து யாரும் பொது வெளியில் பேச வேண்டாம், அது காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டாலினையும் பார்த்துருக்காரு, வேணுகோபால் வந்து பார்த்துட்டார். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்பது வந்து அது ஒரு முறைப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். பத்திரிகைகள் ஊடகங்கள் இதை ஊதி பெரிதாக்கி அதை வந்து செய்கிறாங்க. என்டிஏ கூட்டணி விஜய் இவர்கள் போன்றவர்கள்லாம் அவங்களுக்கு என்ன ஆதாயம்னா, இப்படி ஒரு பிளவு வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு ஆதாயமாச்சே, திமுக கூட்டணி வந்து ஒரு வீக் ஆயிருமே,
அப்படின்றது அவங்களுடைய நப்பாசையாக இருக்குது. ஆனால் அது நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை. ஓகே சார். கூடுதலாக 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட பல கட்சிகள் வந்து இப்போ தன்னுடைய சொந்த சின்னத்தில் தான் வந்து போட்டியிடும்னு சொல்லி கோரிக்கையும் இந்த கூட்டணிக்குள்ள வந்து வைக்கப்படுது சார். இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா திமுகக்குள்ள? எந்த கட்சி? இப்போ மதிமுக வந்து சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடணும் ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க. கூட ராஜ்யசபா சீட்டையும் வந்து கேட்கறதாகவும் வலியுறுத்திருக்காங்க. இது போல சொந்த சின்னத்தில் வந்து போட்டியிடுறது அப்படிங்கிறது அவங்க கட்சி வளர்த்துக்கிற மாதிரியும் திமுக சின்னம் வந்து அங்கே வந்து பிரபலமடைய சொல்ல உருவாகும்ல. இப்போ மதிமுக பொறுத்த வரைக்கும்லாம் அவ்வளவு பேரம் பேசக்கூடிய நிலைமையில வலிமையிலாம் அவங்க இல்லை. இப்போ மல்லை சத்யாலாம் பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வைகோ ஒரு மகனை வந்து எம்பி ஆக்கியிருக்காரு. ஏற்கனவே ஒரு எம்பி கொடுத்துறதுனால ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்னத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையணும், போட்டி கடுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உதயசூரியன் தான் பொருத்தமாக இருக்குன்னு திமுக வந்து சொல்லும். வைகோலாம் அப்படிலாம் நீங்கள் காங்கிரஸ் பற்றி பேசணுமே, அந்த அளவுக்கு ஒரு முரண்பாடெல்லாம் அவர் முரண்டு பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவரை தவிர்த்து விட்டு மற்ற சின்ன கட்சிகள்லாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ விசிகா மாநில கட்சிகள் அங்கீகாரம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு தனி சின்னம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அவங்களுக்கு சின்னம் இருக்குது, அவங்களுக்கும் பிரச்சனை வரப்போகிறதில்லை. மற்றவர்கள்லாம் 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு இப்படின்றதெல்லாம் இருக்காங்க. மதிமுக போன வாட்டி 6 சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது 6 வந்து இப்போ 5 கூட குறையலாம். அப்படி இருக்கும்போது அது ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஒரு கால் தனி சின்னத்தில் நின்னாலும் கூட, உதயசூரியன் இதில் நின்னாலும் கூட அவர்கள் பேசி முடிவு பண்ணிக்குவாங்களே தவிர அது முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பில்லை. போன வாட்டி வந்து 2021 சென்னையில் 16 தொகுதிகளையும் வந்து திமுக வந்து கைப்பற்றிருந்தது. ஆனால் இந்த வாட்டி அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் சென்னையில் வந்து திமுக மீது அதிருப்தி இருக்குதாகவும் கருத்து வருது சார். 16 தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா மீண்டும் சென்னையில்? எதை வச்சு கேட்குறீங்க? என்ன அதிருப்தி இருக்குது? யார் சொன்னாங்க? அப்படி ஒரு கருத்து உருவாது சார். சென்னையில் அப்போ எல்லா 16 தொகுதியும் வந்து திமுக வெல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ஓட்டர் வந்து மூட் ஆஃப் தி நேஷன்லேயே என்ன வந்துச்சு? ஒரு 40-45% வந்து திமுக ஓட் பேங்க் தான் இருக்குது. விஜய்க்கு 15, அதிமுகவுக்கு கூட கொஞ்சம், அவ்வளோதான். இந்த டிஃபரன்ஸ் வந்து பெருசாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது சென்னையிலையும் அது வந்து பிரதிபலிக்குமே. இப்போ திமுகவினுடைய நலத்திட்டங்களில் வந்து பயன்பெற்றதில் வந்து சென்னை வாசிகள் இல்லையா? விடியல் பயணம் என்பது கட்டணம் இல்லாத பேருந்தில் அது மற்ற நகரங்களோட சென்னையில் தான் நிறைய பஸ் ஓடுது. அப்போ பெண்கள் வந்து இங்கே வந்து டிக்கெட் எடுக்காமல் போகிறது என்பது அதில் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அது வந்திருக்கு. அது பொங்கலுக்கு 3000, இப்போ ஒரு 5000 8000 ரூபாய் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், லேப்டாப்பு, இப்படி இந்த மாதிரி பல நலத்திட்டங்களால் வந்து பயன்பெற்றவர்கள். அப்படி இருக்கும்போது பொதுவாக திமுக வந்து சென்னையின் கோட்டையாக இருக்கும்போது அது திமுக அங்கே பலவீனமாக இருக்குது அப்படின்றது வந்து பொருத்தமாக இல்லை. ஒட்டுமொத்த சென்னையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒட்டுமொத்த சென்னைக்கும் அந்த பிரச்சனை போகிறதில்லை. இப்போ பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கம் என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை. அதை ஒரு கன்சர்னோட இவங்க வந்து அதை அணுகுறாங்க, பேசியிருக்காங்க, உரிய நிவாரணத் தொகையெல்லாம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது வந்து மற்ற தொகுதிகளில் வந்து அது எதிரொலிக்காது. பரந்தூர் விமான நிலையத்துக்கே விஜய் போனார், மற்ற கட்சிகள்லாம் போனாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அது அப்படி ஒரு பிரச்சனையாக இஷ்யூவாக அது வந்து மாறலை இல்லையா? அதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை. தனித்தனி பிரச்சனைகளை இவர்கள் பேசி ஒரு சுமூகமாக ஒரு உடன்பாடு காணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது தேர்தலில் பிரதிபலிப்பதற்கு அது வாய்ப்பு இல்லை. தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சொல்கிறது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற போர், இந்த அரசியலை வந்து கொண்டு போகிறாங்க. இந்திய கூட்டணி ஜெயிச்சதுன்னா பிஜேபியினுடைய அந்த ஒடுக்குமுறைகள் எல்லாம் நேரடியாக அமலுக்கு வரும் அப்படின்னு பொலிட்டிக்கலாக முன்வைக்கிறாங்க. அடுத்தது தங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை முன்வைத்து ஓட்டு கேட்குறாங்க. இது இல்லாமல் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே திமுகவுக்கு வந்து சென்னை என்பது ஒரு கோட்டையாக இருக்குது. இப்போ விஜயே வந்தாலும் கூட, விஜய் சில இடங்களில் வந்து அவர் அதிமுக வந்து 2வது இடத்துல வந்தாலும் கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னை என்பது கோட்டை தான். ஓகே சார். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்த நமக்கு நன்றி சார். நன்றி.